ஒரு நதியோட பெருமை எதுல இருக்கு? எப்பொழுதுமே வற்றாம பெருக்கெடுத்து ஆர்ப்பரித்து ஓடி கடல்ங்கிற உன்னதத்தை அடைகிறதுல தான் அந்த நதியோட பெருமையே இருக்கு. அந்த நதி எப்பொழுதெல்லாம் கடல்ல வந்து கலக்குதோ அப்பதான் கடலுக்கும் பெருமை. ஒரு நல்ல கலைஞன் அல்லது ஒரு நல்ல மாணவன் தன்னோட ஆசிரியர்கள்ட்ட முழுமையா கற்று உணர்ந்து, முழுமையா யாருமே கற்று முடிக்க முடியாது. வாழ்க்கை முழுவதுமே கற்றுக்கொள்வதற்கான ஒரு பள்ளிக்கூடம் தான். நான் இன்றும் மாணவிதான். எனது ஆசிரியர் சொன்ன வார்த்தைகளை தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். கலையால கற்று தேர்ந்து ஒரு தெளிந்த நதி போல ஆர்ப்பரித்து பல வெற்றிகளை, பல இன்னல்களை, பல புகழ்களை இன்னும் எதிர்நோக்கி இருக்கும் கடல் அப்படிங்கிற உன்னதத்தை நோக்கி நான் பயணப்பட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் இந்த அலை காற்றில் அடிக்கிறப்ப கொஞ்சம் பின்னாடி பார்த்தா என் மாணவிகள், எங்களது வெள்ளியம்பலம் நடன கலைக்கூடத்தின் அத்துணை அன்பு மாணவிகளும் எங்களது தடத்தை பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு மாலுமியா சக்தி பாஸ்கர் இருக்கிறாங்க. வெள்ளியம்பலம் அறக்கட்டளை நடன கலைக்கூடத்தின் கிளை ஆறுகள் போல வெற்றி என்கிற உன்னதமான சமுத்திரத்தை அடைவதற்காக பாய்ந்து பறைந்தோடிட்டு இருக்கு. சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில், காஞ்சிபுரத்தில், நார்வேயில், அமெரிக்காவில், கனடாவில். இந்த பிரிவுகளை சொல்றதுல பெருமை இல்லை. ஒவ்வொருவரும் தங்களது உழைப்பால் அந்த வெற்றியை நிலைநாட்டி கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் எங்களது வெள்ளியம்பலம் நடன கலைக்கூடத்தின் குடும்பத்தோட இணையலாம். வாங்க, தொடர்ந்து எங்களோட பதிவுகளை பாருங்க. நீங்க எல்லாருமே இந்த கலைக்குள்ளார வர முடியும். நன்றி, வணக்கம்.